Hello friends, வணக்கம். Welcome to Tamil Display. காட்டு விலங்குகளை போட்டோஸ்லயும் வீடியோஸ்லயும் நிறைய தடவை பார்த்திருந்தா கூட நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு எப்போதுமே இருக்கும். அப்படி ரோட்ல நடமாடுற பிரம்மாண்டமான சில காட்டு விலங்குகளை தான் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாய்லாந்துல ஒரு ஃபேமிலி வேகமா வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா குறுக்க ஒரு பெரிய யானை படுத்திருக்கு. யானை இப்போதைக்கு எந்திரிக்கிறதாவே இல்ல. யானை நல்ல கொரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. வண்டியை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் யானை அசைஞ்சு மெதுவா எந்திரிச்சிருக்கு. ரோட்ல வண்டி நிக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிட்டு தான். அடுத்ததா இந்த யானை காரை முட்டுறதுக்காக வேகமா ஓடி வந்திருக்கு. கார்ல இருந்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கவும் திரும்ப ஓடி போயிட்டு தான். இது நம்ம இந்தியாவில நடந்தது. காருக்குள்ள இருந்தவங்களுக்கு ரொம்பவே திகிலான அனுபவம் தான் அது. அடுத்து இது ஆஸ்திரேலியாவில நடு ராத்திரி நடு ரோட்ல 2 கங்காரு நின்று ரொம்ப பயங்கரமா ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு. வண்டியில வேகமா போனவங்க சண்டை நடு ரோட்ல நடக்கிறதுனால வண்டி இதுக்கு மேல போகாது அப்படின்னு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அரை மணி நேரமா ரெண்டுமே மாறி மாறி உதச்சி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு. எதுக்காக சண்டை போடுது அப்படின்னு தான் தெரியல. அடுத்தது இந்த வான்கோழி ஃபேமிலியா ரோட கிராஸ் பண்ணி போகணுமா, அதுக்காக இந்த பெரிய வான்கோழி சிறக விரிச்சிட்டு ரோட தடுத்துட்டு நிக்குது. கார் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எல்லா வான்கோழியும் 1 by 1 ரோடு கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா கடைசியா இந்த வான்கோழி ரோட கிராஸ் பண்ணி போகுது. எவ்வளவு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா. பறவைகளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா எல்லாமே அதுக்கு தெரியுது. இங்க தாய் கரடி காட்டுக்குள்ள போய் ரெடியா நிக்குது. ஆனா அதை ஃபாலோ பண்ணி வர வேண்டிய 2 குட்டி கரடியும் வரவே இல்ல. ரோட்ல ரெண்டுமே மாறி மாறி சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கு. கார்ல போனவங்க அதை ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட தாய் திரும்ப திரும்ப சத்தம் போட்டு கூப்பிடவும் 2 குட்டியும் தாயை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள போயிருக்கு. இங்க ஒரு ஸ்லோத் தண்டவாளத்தை கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸ்லோத் மெதுவா தான் போகும். அதுக்காகவே இந்த ட்ரெயினும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்லோத் கூட சேர்ந்து ஒரு குட்டியும் இருக்கு. ஸ்லோத் ரொம்ப மெதுவா தான் போகக்கூடியது. அதுக்கு எனர்ஜியும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டும் தண்டவாளத்தை தாண்டி இருக்கு. அடுத்ததா ஏதோ பஸ் பிடிக்கிறதுக்கு வேகமா ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல, இது பாக்குறதுக்கு நாய் மாதிரி இருக்கு. இது ஒரு ஓநாய், காட்டுல வாழக்கூடியது. பகல் நேரமா இருக்கிறதுனால யார பாக்குறதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருக்கு. இதோட பேரு ஒப்புசம். இது ரோட கிராஸ் பண்ணி போகுது, ஃபேமிலியா போகுது. அதோட முதுகுல பாருங்க 10ல இருந்து 15 குட்டி வரைக்கும் முதுகுல தொங்கிக்கிட்டு இருக்கு. தாய் பாசத்துக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா குட்டிய அப்படியே முதுகுல தான் தாங்கிக்கிட்டு இருக்குமா 8 மாசம் வரைக்கும். நைட்டு நண்பர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது தனியா ரோட்ல ஒரு மான் நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மான் கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகி அது கூட செல்ஃபி போட்டோஸ் கூட எடுத்திருக்காங்க. அந்த ராத்திரி அதுவும் அவங்க கூட நல்ல ஜாலியா இருந்திருக்கு. இது தாய்லாந்துல ஒரு ரோட்டு பக்கம் நடந்தது. நடு ரோட்ல ஒரு பெரிய மலைப்பாம்பு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு பூனையை பிடிச்சு சாப்பிடறதுக்காக போயிருக்கு. பூனை இப்ப மலைப்பாம்போட வாயில இருக்கு. அதை பார்த்தவங்க சுத்தி சுத்தி அதை எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 பேர் பூனையை இழுத்து பார்த்தாங்க. ஆனா மலைப்பாம்பு அதை விடுறதாவே இல்ல. எல்லாரும் சுத்தி நின்று போராடினதுனால மலைப்பாம்பு வேற வழியே இல்லாம பூனையை அங்கேயே விட்டுடுச்சு. பூனையும் உயிர் தப்பி ஓடி போயிருக்கு. இங்க பாக்குறது ஒரு எலிபென்ட் சீல். அதோட இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இந்த ரோட்டு பக்கமா வந்துடுச்சு. இப்போ அதோட ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதை பேசி பேசி அதோட வீட்டுக்கு அழைச்சி கூட்டிட்டு போறாங்க. அதாவது அதுக்கு வழி காட்டுறாங்க. அதுவும் ரொம்ப வேக வேகமா நடந்து போறவங்களை ஃபாலோ பண்ணி அப்படி கூடவே போயிட்டு இருக்கு. கடைசியா சக்சஸ்ஃபுல்லா அதோட இடத்துக்கு அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ அது மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடுச்சான். இது வழி அனுப்புறதுக்காக எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. இது நம்ம இந்தியாவில ரோட்ல பெரிய காண்டாமிருகம் ஒண்ணு வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்கு. காட்டுல இருந்து வெளியே வந்து ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கு. அதுல நிறைய காரும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால எங்க போறது அப்படின்னு தெரியாம நேர போய்கிட்டே இருக்கு. கார்ல இருந்து இதை பார்த்தவங்க நிஜமாவே இது ஒரு காண்டாமிருகம் தான் அப்படின்னு அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேக வேகமா ஓடி சின்ன கேப்ல இறங்கி மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிருந்ததான். இங்க பெரிய காண்டாமிருகம் ஒண்ணு அதோட குட்டியோட சேர்ந்து வருது. காட்டுல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கிராஸ் பண்ணி போகுது. காண்டாமிருகம் வரத பார்த்தவரு வேக வேகமா மரத்துல ஏறி இருக்கிறாரு. ஆனாலும் அது அமைதியா போயிடுச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா ரோட்ல மனிதர்களோட நடமாடின சில இன்ட்ரெஸ்டிங்கான விலங்குகளை பத்தி தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.